எந்த தேவி? சுக்லாதேவி. வெட்டி வண்டிகள் போடுறான், வண்டி போடுற மாலை எடுத்தாரா போடுறா போடாதீங்க. வெட்டி நான் வெட்டி நானே ஐயப்பா அந்த மகனவர்தா துரணை என்னால் கொல்ல முடியவில்லையே, ஏன் அம்மா? அதாவது என்ன பாயிற்று? அந்த மகனவர்தா ரகினை என்னால் மட்டும்தான் கொல்ல முடியவில்லை சொன்னீர்களவா? அவனை என்னால் கொல்ல முடியவில்லையே, ஏன்? என்ன காரணம்? அந்த காப்பாடு சென்ற போது யுத்தம் செய்து கொள்ள முடியவில்லையா? ஆமா, ரத்தம் தள்ளிவிட்டு 60,000 அசுரர்கள் குதிகம் கொண்டு இருக்கிறார்களா? ஆமாம். உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் இந்த பூமியில் விழுந்தால் 1000 இருக்கிறார்கள். அப்படியா? ஏனம்மா, என்ன காரணம்? அப்படின்னா ஒரே ஒரு வழி. எப்படி? கண்ணே தங்கா, அண்ணா வாங்க கண்ணி, அண்ணா இப்போ என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அதாவது என்ன மைத்தனர் தெரியுமா? அதாவது முக்கரமத்து பரமக்கரவளுடைய உண்மையவள் பார்வதி அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த அங்காள பரமேஸ்வரியம் சென்று அந்த கரங்களா வைத்தக்கூடிய கபாலத்தை வாங்கி வா. சரி. அந்த கபாலத்தை வாங்கி வந்தாங்கன்னா அந்த கபாலத்திலே அந்த அரக்கரான சிரம் வெட்ட வெட்ட ஒவ்வொரு சிரத்தையும் அந்த கபாலத்திலே போட்டாயானா ஒரு சற்று ரத்தம் தலையிலே சென்றாது, மீண்டும் உயிர் பலிக்க மாட்டா. ஒவ்வொரு சிரத்தை வெட்டி விட்டு பிறகு கடைசியாக அவனை கொண்டு விடலாம். எனக்கு தாரிக்கிற கபாலம் போய் வாங்கியாமா. சென்று இதோ கபாலம் கேட்டாய் அல்லவா? மகனே, நான் வாங்கி வந்து விட்டேன், இதை வைத்துக்கொள். அம்மா, ஜெட்ட நெடுக்குள்ள அந்த அரக்கரை அழித்து விட்டு வருகிறேன். அப்படியாகட்டும். டேய் மகனவர்தகா, தினம் 202 கரம் கொண்டவன் என்று சொல்லி இந்த அண்டன குணத்தையே ஆட்டிப்படுத்தாய் அல்லவா? டேய், உனக்கு இருப்பது 101 சிரம். 100 சிரத்தை அறுத்து விட்டேன். சரி, ஒரே ஒரு சிரத்தை மட்டும் விட்டு விட்டேன். அது மட்டும் இல்ல, 202 கரங்களிலே 2 கரத்தை மட்டும் விட்டேன். 2 கரத்தை மட்டும் விட்டு விட்டேன். ஏனென்றால் இதோடு விடுகிறேன், ஓடி பிழைத்துக்கொள். உனக்கு எனக்கு மின்பகையா பின்பகையா? நீ யாரா என்ன வெட்டுறதுக்கு? ஓஹோ, நீயும் ஒரு மலைவாசி, நானும் ஒரு மலைவாசி. உனக்கு எனக்கு மின்பகை பின்பகை ஏதாவது உண்டு என்று கேட்கிறாய். எதுவுமே கிடையாது. எதற்காக என்ன அடித்து அதிகம் செய்த? என்னுடைய பேரான பெரிய, அதாவது என்னுடைய பெரியப்பாயை வெட்டி கொண்டு வந்தாய் அல்லவா? அதற்காக தாண்டா உன்னை நான் அழித்து வந்தேன். அப்படியா? என்ன எப்படி இப்படி காலியாக இப்படி பலி கொடுத்தாயா? உன்னையே ஒரு நாளைக்கு பலி கொடுப்பாங்க. புடிச்சா
புளுத்துறா ஏண்டா 10 மணில இருந்து அந்த புளுத்து புளுத்துறியா ஏண்டா சுந்தரம் 10 மணில இருந்து அந்த புளுத்து புளுத்துறியே இப்ப வந்து புளுத்துறா பாக்கலாம் ஏய் முகத்துல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இப்ப வந்து புளுத்துறா போயா ஓகே எங்க வாத்தியாரு ஏய் இப்ப வந்து புளுத்துறா போல் கூத்து வரல எத்தனாயிரம் பேச்சு ஏடா அப்படியே நான் வரணும் யாரா பிங்கிட தாடி உண்டாரு அப்படிதாங்க ஊத்துக்கு வரலின்ட்டு ஊத்துக்கு மேல செட்டிக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு ஏண்டா நாங்க எத்தனை நீங்க பண்ணிருப்போம் ஏண்டா குஞ்சில ஈரக்குதா இல்லையா தொட்டி போடுற அப்படிங்கிற அது கான்பிடன்ஸ் கால செட்டாளுங்க எல்லாருமே இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நீ அப்படி வச்சு கேக்குறாரு கூட நீ பிங்கிட தாடி உண்டாரு இவன் செத்து போயிட்டான் இவங்கிட்ட பேச்சு என்ன பண்றது தூக்கி பாரு ஏய் ரேல போத்தா சரி இப்படி ஏய் அரியே அப்படியே கடை வா பா நான் அப்படி இப்படி வாசம் மிந்தி ஏறி போடு இப்படியே போடு ஏறி போடு அந்த தீபம் இல்ல அம்மா தாயே வேட்டையாடு சூரனை கொல்றதுக்கு போன எதுக்குடா அழுவுற அம்மா ஏண்டா அந்த மகரவர்த்தியா சூரனை நான் கொல்லும் பொழுது ஏ சண்டாளா நீ யாரோ எவரோ எனக்கு தெரியவில்லை சரி நீயும் ஒரு மலைவாசி நானும் ஒரு மலைவாசி உனக்கும் எனக்கு மின்பகை பின்பகை ஏதாவது உண்டா அப்படி என்று சொல்லி கேட்டான் சரி நான் இல்லை என்று சொன்னேன் சண்டாளா எப்படி இந்த காளிகா தேவிக்கு என்னை வெட்டி பலி கொடுத்தாயோ அதே போல் நீயும் ஒரு நாள் நீ பலிக்கு வருவாய் இதே காளிகை என்று சொல்லி சரி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டான் அம்மா எனக்கு ஏனம்மா இப்பேற்பட்ட சாபம் ஏய் சாபம் கொடுத்தது என்ன சாபம் பறிச்சிருமா நடக்க போது பேசிக்கலாம் இப்ப சூரனை கொண்டுட்டு இல்ல அம்மா அதாவது சாக போறவங்க கொடுக்கிற சாபம் எல்லாம் பழிக்குமா ஆமா எல்லாம் பழிக்காது என்று சொல்கிறாய் அல்லவா மாமா மாயவா அரவா பெரியப்பா அரவா உங்களை அந்த அரக்கனிடத்திலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன் உனக்கும் பலி இல்லை எனக்கும் பலி இல்லை ஆமா மின்பலி பின்பலி இல்லை ஆமா உனக்கும் மின்பலி பின்பலி இல்லை ஆ, ஆனா அந்த மகரவர்த சூரன் ஆ, என்ன காளி கோயிலுக்கு பலி கொடுக்க போகும்போது சமயத்தில் ஆ, வெட்டும் போது ஆ. நீ வந்து தடுத்து விட்டாய் ஆமா ஆனா எனக்கு மகன் தான் ஆ, இல்லன்னு இல்ல சரி அதனால ஆ, நான் எப்போ ஆ, என்ன உயிரை காப்பாத்தினியோ ஆ, நான் கேட்ட வரோம் ஆ, எப்பந்தாலும் ஆ. என்ன ஆபத்தை காக்க வேண்டும் ஒரு சத்தியம் என்னப்பா வரவங்கெல்லாம் என்கிட்ட சத்தியம் கேக்குறீங்க அச்சமென்று அதாவது அபயமென்று வந்தால் அச்சதமாக காப்பது இந்த குருநாடு குருகுலத்தில் பிறந்தவர்கள் அனைவற்று பேருக்குமே இது ஒரு கடமை அதனால உனக்கு எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் சரி நான் காக்கிறேன் என் உயிர் கொடுத்தாலும் காக்கிறேன் வா. இது என்ன ஒரு சூழ்ச்சியாக இருக்கிறது சரி என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துகிறேன் புடி போயிட்டு வா மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் போயிட்டு வா ஆகட்டும் ஆ, நாளைக்கு தினம் ஆ, 18 பாரத போர் முத்தவங்களும் முதல் நாள் சண்டையில வருவேன் ஆ. காத்துட்டே இருக்கணும் அப்ப நாடு அது எனக்கு அப்பயும் போடாடே பங்காளி விட்டு பையன போடா நன்றி கட்டணும் அவனே நான் யார் தெரியுமா யாரு போடா நன்றி கட்டணும் நான் பரிதாசம் ஏய் போடா சத்தி பண்ணிக்கிறேன் அண்ணா போடா நீ கோபத்தை ஒரு வேண்டாம் டேய் இருடா உங்களுக்கு பிரஷர் இருக்கின்றது குருநாடு குருகுலம் குஞ்சுபத்தி ஐவேரகுலம் மண்டலகுலம் போட்டு கோடு தாண்ட மாட்டாங்க சொல்ல மாற மாட்டாங்க நாடு எனக்கு சொந்தம் கண்டவன பிறந்த குண்டவந்த பசங்க நீங்கள போங்கன்னு நன்றி ஏய் போடா காட்டு திண்டு அனாதை பையன் போடா நீ உண்டக வீட்டுக்கு ரெண்டு பாதி அவனே ஓ எனக்கு ஒரு சத்தியம் உனக்கு என்னடா நான் யார் தெரியுமா யாரு நான் தான் துரியன் தம்பி துச்சாதனன்
தம்பி தம்பி நம்ம வருவோம் இவனை கொல்லுவோம் இவன் கொஞ்சம் பாடுறா ஏண்டா ஏண்டா ஆட்டுக்கட்டு தேரில இருந்து வந்த மாதிரி என்னமோ பண்றாரு தம்பி எனக்கு காலையில சத்தியமன் அப்பதான் நான் சொல்லுவேன். உனக்கு என்னப்பா சத்தியம்? முதல் சத்தியம் செய்யப்பா. சொல்லு சத்தியம் செய்ய. மகனே நீங்க சத்தியம் செய்தாதான் சொல்வேன். என்ன கேட்டாலும் தெரியும் சத்தியம் எப்படி? எனக்கு காலையில சம்பளம் பிரிக்கிறப்ப ஒரு குவார்டர் வாங்கி கொடுக்கணும். ஆமா செத்து போயிடலாம் போயிட்டோம். வாங்கி தெரியலையா? ஓ வாங்கி தெரியலையா உன் குஞ்சை அறுத்து விடுவேன். மாமா பயமா அரவானாகப்பட்ட சாகு பொழுது இதே காலைக்கு நீயும் ஒரு நாளைக்கு பலிக்கு வருவாய் என்று சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டான் மாயவா. என்ன மாயவா? பயப்படாதே, அவனே மூர்க்கன் அரக்கன் அசுரன். அசுரன் கொடுத்த சாபம் பட்டுமா என்ன அப்படியா? ஆனா அரசோட வம்சத்தை சேர்ந்தவனப்பா. அசுரன் கொடுத்த சாபம் பலிக்காது, பயப்படாத. ஆனாலும் உண்மையில உனக்கு எனக்கு ஒரு தண்ணி பற்றப்பா. எப்படி? உன்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உன் மேல எனக்கு கொல்ல பிரியமாக இருக்கிறதப்பா. கொல்ல பிரியம் உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்ல பிரியமாக இருக்கிறது. கருமூஞ்சி கண்ணா, உன்னுடைய அவதாரத்தை தெரிந்தவன் இந்த நல்லருவான். உன்னுடைய சூழ்ச்சி எல்லாம் என்னிடத்தில் வேண்டாம். வந்த வேலை முடித்து விட்டதல்லவா? நீ தவறாக நினைக்கின்றாய். உன்னை பார்த்தால் உனக்கு அதிகமான பாசமாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்படியா? சரி போகட்டும், அந்த பாசத்தை சரி போகட்டும். உன் தாய் சொன்ன சத்தியத்திற்காக கௌரவதிகளை காப்பாற்றி விட்டாய். ஆமாம், இனிமேல் பயமில்லை. உன் தாய் சத்தியத்தை காப்பாற்றி விட்டாய். சரி, அதனால நான் சொல்வதை கேட்கிறாயா? என்ன சொல்கிறீர்கள்? புறப்போட என்னோட சங்கோதமாரிக்கு போகலாம். மாமா, எங்களுக்கு சத்தியம் செய்து விட்டாய், அந்த சத்தியத்தை வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் புறப்படி நம்ம அஸ்தாப, அதாவது நமது நாட்டுக்கு போலாம் என்று அழைக்கிறாயே. சங்கோதமாரிக்கு போகலாம்ப்பா. ஆமா, என் தாய் கூட நான் வரமாட்டேன், முன்கூடயே வரமாட்டேன். ஏன்னா நான் பிறந்த நாள் முதலாக இருந்து அம்மா மகனே சின்ன சிறு வயது கனகத்துல இருந்த இப்ப நீதான் என் மகனை தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம அரமனைக்கு போலாம் வாடா. அம்மா நாகலோகம் போலாம் வாடா மகனே அரவா என்று அழைக்கிறாயே. ஆமா, நான் பிறந்த நாள் முதலாக இருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னை வளர்த்தி வாழ்வு செய்த இந்த மிருகஜாதிகள், சரி, இவர்களை விட்டு நான் வருவனா? அரவா, ஒரு பொழுது நான் வரமாட்டேன். அரவா, ஒரு பொழுது நான் வரமாட்டேன். சங்கத்துமாரி வராவிட்டாலும் போகிறது, உன் தாயோட நாகலோகம் வராவிட்டாலும் போகிறது. உன் தந்தையோடைய குருகுல வம்சத்துக்கு போகலாம். இந்த நாகமலை தோகமலை உபலாயமலையிலே நான் இருக்கின்றேன். நீங்கள் போய் பாருங்க. அப்படியா? மாயவா, அரவான் என்னைக்கா இருந்தாலும் என் கண்ணு உம்மால நானும் உண்மைது ஒரு கண்ணாக தான் இருக்கின்றேன். பார்க்கலாம். இருந்தாலும் நீ நாகமலை தோகமலை முப்பரிக மலையிலே வாழ்ந்து கொண்டிரு. எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அப்போது வந்து உன்னை பார்க்கின்றோம். மகனே போய் பாருங்க. அப்படி ஆகட்டும். சபைகளே, ஸ்ரீமகா பாரத மகனே சாமம், அரவான் சாமம் என்ற நாடகம் ஏட்டில உள்ளதை நாமால் எடுத்துரைத்து எங்களால் முடிந்தவரை நடத்திருக்கின்றோம். இந்த நாடகம் இத்துடன் முட்டிற்று முடிவடைந்து விட்டது. இந்த நாடகம் பிடித்திருந்தா பார்த்தீங்க அனைவரும் ஜோரா கைத்தட்டு பார்க்கலாம். ஜோரா கைத்தட்டுங்க. இன்று பார்த்தது மட்டும் போதாது. இன்று தை திருநாள், தை பொங்கல் முன்னிட்டு இன்று இரவு வைத்தக்கூடிய நாடகம் இந்த கிழக்கப்பாளையம் மாலா கோவிலில் இன்று இதே அலங்காரம் நடைபெறுகிறது. ஒரு சிறு தவறு எனக்கு மத்தாளகார இன்று தமிழ் புத்தாண்டு, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தமிழர்களுக்கு உகந்த நாள் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.